அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ் குக்கரி தமிழ். அடுப்பே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ சுகரோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. வாங்க இந்த ரெசிபி செய்யலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த 3 பொருளை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக துருவின தேங்காய், அந்த அடியில் உள்ள அந்த கருப்பான பாகத்தை எடுத்துகிட்டு வெள்ளையான பாகத்தை மட்டும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் எந்த தூசியும் இல்லாமல் நல்லா சுத்தமானதாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, கல் எதுவும் இல்லாமல். இப்போ இந்த 3த்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை, அடுத்ததாக பொட்டுக்கடலை மாவு. இது போல் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் எந்த எண்ணெயும் சேர்க்கல, நெய்யும் சேர்க்கல. இப்போ பாருங்கள், நம்ம பிடிச்சாலே நல்லா பதமாக வருது பாருங்கள். இப்போ இது போல் நான் ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்காக மேலே நான் முந்திரியை இது மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.